ஏப்ரல் 23ஆம் நாளாகிய இன்று தமிழ்நாடெங்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நான் பிறந்த ஊராகிய கலிங்கப்பட்டி கிராமத்தில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்துவிட்டு வந்திருக்கிறேன். இந்த தேர்தலின் முடிவுகள் எவ்விதம் அமையும் என்ற விவாதங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சிகளிலே நடைபெற்று வருகின்றன. இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் தனித்தனி சின்னங்களிலே போட்டியிடுகிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களும் பெரும்பான்மையான வாக்குகளை அந்தந்த தொகுதிகளிலே பெற்று மாபெரும் மகத்தான வெற்றியை பெறுவார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த இயக்கத்திற்காக திமுக வேட்பாளராக போட்டியிட்ட இடங்களிலேயே அதிக இடங்களை வெற்றி பெற்று திமுக தன்னுடைய சொந்த பலத்திலேயே ஆட்சி அமைக்கும் என்பதைத்தான் கடந்த ஒரு மாத காலமாக என் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லி வருகிறேன். அதே கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். எனவே கூட்டணி அமைச்சரவை என்ற கேள்விக்கு இடமில்லாமல் போகும். DMK will form its government on its own with a required majority. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகமே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். மொத்தத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் 190 முதல் 200 வரை இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏறத்தாழ 200 இடங்களில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்று நான் திடமாக நம்புகிறேன்.